அது இது நீங்க அண்ணனை பார்த்து கேட்கக்கூடாது. ஆட்சியில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்கணும். உங்களுக்கு தெரியும், உலகத்துல நமக்கு எண்ணெய் வளம் இல்லை. எண்ணெய் வளம் இருக்கிற நாடுகள்ல அந்த மூலப்பொருள், கச்சா பொருளுடைய விலை குறையும் போது அந்த அந்த பொருளின் விலை குறையணும். ஆனா இங்க 2 மடங்கு இப்ப 100ல 50 ரூபா குறையுது அப்படின்னா, பாதி அளவுக்கு மூலப்பொருளின், கச்சா பொருளின் விலை குறையும் போது இங்க கூட குறையணும். ஒன்றும் இது அதே அளவுக்காவது இருக்கணும். ஒரு ரூபா 2 ரூபாயாவது குறையணும். அப்படி இல்லை அதே அளவுக்காவது அது நீட்டிக்கணும். அது இல்லாமல் மேற்கொண்டு 50 ரூபா கூடுது அப்படின்னா இது எந்த மாதிரியான நிர்வாகம், எந்த மாதிரியான மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி முறைங்கிறத நீங்கள் யோசிக்கணும். காரணம், நம்ம ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கையில் எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானித்து கொள்ளலாம்ங்கிற அந்த கொள்கை முடிவு இருக்குல்ல, அதுதான் இவ்வளோ பிரச்சனையா இருக்கு. அப்போ